இது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்ன ஒரே ஒரு காரியம், சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி காலத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்படுவார் என்று தலைவர்கள் எல்லாம் சொல்லுகிற இந்த காலகட்டத்தில் ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடக்குமானால் இயேசுவை அறியாமல் எத்தனை பேர் பாதாளத்திற்கு போவார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆத்மாவை நீங்கள் பாதாளத்துக்கு தப்புவிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. உங்க நண்பர்கள், சொந்தக்காரர்கள், உங்களுக்கு கூட படிக்கிறவர்கள், கூட வேலை பார்க்கிறவர்கள், யாருக்கெல்லாம் இயேசுவை தெரியாதோ ஒரு தடவை அவர்களுக்கு சொல்லுங்கள். இயேசுவை பத்தி அவங்களுக்கு சொல்லுங்க. எத்தனை பேர் எவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு சொல்றாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா அவங்க ஒரு மருந்து ரெஃபர் பண்றாங்க. நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா ஒரு கடையை ரெஃபர் பண்றாங்க. நீங்க அரசாங்கத்தில் ஒரு காரியம் சொல்ல போறீங்கன்னா ஏதோ ஒரு மனுஷனை ரெஃபர் பண்றாங்க. ஒரு காலேஜுக்கு நீங்க சீட்டு வாங்க போறீங்கன்னா யாரோ ஒருத்தரை ரெஃபர் பண்றாங்க. உங்க கூட இருக்கிறவங்க அவங்க இயேசுவை அறியாதவங்களா இருந்தாலும் எவ்வளவு காரியங்களை உங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க. அப்படிப்பட்டதான அந்த நண்பர்களுக்கு, அந்த சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஆள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த தேவனை அவர்களுக்கு சொல்லுங்கள். ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய விருப்பம். சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. நீங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் எத்தனை பேர் போன் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்கிறாங்க. கேட்டாலும் கேட்காவிட்டாலும் எத்தனை எஸ்எம்எஸ் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருகிறது. நீங்கள் டிவி வாங்கி இருக்கிறீங்க, உங்க டிவியில எத்தனை பேர் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. நீங்க போன் வாங்கி இருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்க போன்ல உங்களுடைய பர்மிஷனே இல்லாம கூப்பிடுறாங்க. அவர்களெல்லாம் உங்களை கூப்பிட்டு சொல்லும் போது நீங்கள் ஏன் அவர்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லக்கூடாது? அவர்கள் சொல்லக்கூடியது எல்லாம் உங்கள் மாம்சத்துக்கு தேவையானது. நீங்கள் சொல்லக்கூடியது அவர்கள் ஆத்மாவுக்கு தேவையானது. அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். வேண்டானா அவங்க இஷ்டம். ரிஜெக்ட் பண்ணுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் சொல்லுவது உங்களுடைய டியூட்டி, கடமை. இதற்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அநேகர் எங்களிடத்துல வந்து இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது இதை ஒரு டிராக்டாக ஒரு கடைசி காலத்தை குறித்து இதை ஜனங்களுக்கு சொல்லுவதற்கென்று ஒரு டிராக்டாக இதை போட்டிருக்கிறார். இது நாங்கள் பிரிண்ட் பண்ணவில்லை. இதை ஒரு குடும்பத்தார் பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறார்கள், ஒரு சகோதரன் பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறார். இது முழுக்க முழுக்க கடைசி காலத்துக்குரியது. இது இலவசம்தான். இது பின்னாடி இன்னைக்கு இல்லை, முடிந்து விட்டது. உங்களுக்கு தேவையானது உங்கள் போதகர் இடத்துல சொல்லுங்கள். அவர்கள் எங்களிடத்துல வாங்கி உங்களுக்கு தருவார்கள். ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரை அறியாத உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள்ட்ட 5 பேர் யாரெல்லாம் ஏன் தேவனை அறியாமல் இருக்கிறாங்களோ அவங்க பேரை எழுதி வச்சு அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க அந்த பேர் மேல கை வச்சு ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த டிராக்டை கொண்டு போய் கொடுங்க. கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆத்மாக்களை உங்கள் கணக்கிலே கர்த்தர் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. கடைசியாய் இயேசு வரப்போகிறார் என்பது நமக்கு துல்லியமாய் தெரிகிறது. இனி காலம் செல்லாது. ஏதோ இந்த 2-3 நாள் கூட்டங்களோடு கூட இந்த இயேசு வருகிறாருங்கிற எண்ணம் போயிடக்கூடாது. இனி ஒவ்வொரு நாளும் படுக்க போகும்போதும் எழுந்திருக்கும் போதும் இந்த வருகையில நான் பிரவேசிக்க வேண்டும், இந்த இயேசுவோடு கூட நான் போக வேண்டும். எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே என்று பரிசுத்தவாட்டி பாடினது போல ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கிறவர்களாய் மாறணும். இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்தால் போதும். ஒரு 6 காரியங்கள் தான். 1, ரட்சிக்கப்பட வேண்டும். 2, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். 3வது, அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். 4வது, வேறுபாடுள்ள வாழ்க்கை, உலகத்துக்கும் உங்களுக்கும் வேறுபாடு இருக்க வேண்டும். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. 6வது, இயேசு வருகிறார் என்பதை விசுவாசித்தல். இந்த 6 காரியத்திலும் நீங்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்கும் போது கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. ஆண்டவர் வரப்போகிறார். உங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். இனி ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. வீடுகளில் கர்த்தருக்காக காத்திருங்க. பிரச்சனை வந்த பிறகு, சூழ்நிலைகள் எல்லாம் மோசமான பிறகு முழங்கால் படி இடுவதை விட இப்பொழுதே நீங்கள் முழங்கால் படி இடுவது நல்லது. ஒவ்வொரு நாளும் வீடுகளில் பிள்ளைங்க டியூஷனுக்கு போறாங்க, அவர் வேலைக்கு போறாரு, ஜெபிக்க நேரம் இல்லைன்னா சொல்லாதீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு கொடுக்காவிட்டால், கொஞ்சத்தில் உண்மையா இல்லாவிட்டால் உங்களை அநேகத்தில் கர்த்தர் அதிபதியை வைக்க மாட்டார். இன்னையிலிருந்து உங்க வீடுகளிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறது ஆரம்பிக்கணும். சபைகளிலே கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறது ஆரம்பிக்கணும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா? தேவ சமூகத்தில் நாம் எல்லோரும் எழுந்திருச்சு நிற்போம்.
ஒரு 5 நிமிடத்தில் இதை நான் முடித்து ஜெபித்து அவர்கள் கையில் கொடுக்கிறேன். தொடர்ந்து அவர்கள் நடத்துவார்கள். எல்லா கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிடம் மாத்திரம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக உயிர் பெற்று நிறைவேறுகிறது. அவரை சந்திப்பதற்கான அந்த நிமிஷம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எப்போ வேணாலும் கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். தாம் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆத்துமாக்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் போகும்படி இயேசுவானவர் வரப்போகிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவரோடு கூட பறந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் இருப்போமா? வேற எதையும் இப்ப செய்ய வேண்டாம். யாரும் எதுவும் செய்ய வேணாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், உதவி செய்யறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே உங்க ஆத்மாவும் பரலோகத்துக்கு போகணும். எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வாலண்டியரா எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ ஜெபிக்காம போயிட்டீன்னா உனக்கு நஷ்டம். இப்ப யாரும் எதுவும் செய்ய வேணாம். எல்லா கண்களையும் மூடி உங்கள் ஆத்மாக்காக ஜெபம் பண்ணுங்க. பார்ப்போம் இந்த வருகையில் நான் போகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. எது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் தடையாக இருக்குன்னு பாருங்க. உலகமா உலகத்துக்கு உண்டானவைகளான்னு பாருங்க. இந்த எல்லாவற்றையும் இன்னைக்கு விட்டு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ரட்சணிய நாள். கர்த்தர் நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இனி வருகிற காலங்களிலே ஏற்படக்கூடிய சம்பவங்களுக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லப்பட்டபடி உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு இன்னைக்கு கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் எது தடையாய் இருக்குன்னு பாருங்க. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாய் எது தடையா இருக்குதோ அதை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். அந்த வாய்ப்பை கர்த்தர் இப்பொழுது கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்குமானால் நாம் பண்ணுகிற கடைசி ஜெபம் இதுவாய் கூட இருக்கலாம். இந்த ஜெபம் ஒரு மிக முக்கியமான ஜெபமாய் கூட மாறிவிடும். எனவே நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாய் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் எது தடைன்னு பாருங்க, அதை ஒப்பு கொடுங்க. அந்த நேரத்தில் எல்லா கண்களை மூடி இருப்போம். நான் ஒரே ஒரு காரியத்தை கேட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணீரில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. இதுவரைக்கும் நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுக்கவில்லை, அல்லது குழந்தையில தான் எடுத்தேன். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, நான் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இதுவரைக்கும் எடுக்காதவங்கள கேட்கிறேன். இதுவரைக்கும் எடுக்காதவங்க, ஞானஸ்நானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க மட்டும் நன்றாக கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க தான் போகிறேன். மற்றவங்க எல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் கண்ணை திறந்து வேடிக்கை பார்ப்பீங்க? வேடிக்கை பார்க்கறதுனா அது உங்க இஷ்டம். இந்த வாய்ப்பை நீங்க தவற விடுறீங்கன்னு அர்த்தம். எந்த கூட்டத்துக்கு போனாலும் வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருது. அது அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க ஆத்மாவை பற்றி கவலை இல்லைன்னு அர்த்தம். எல்லா கண்களை மூடி ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் உங்கள் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள், அநேகர் கரங்களை உயர்த்தி இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் கூட்டம் முடிந்த உடனே போதகர் இங்கே முன்னாடி இருப்பார், அவரை வந்து பாருங்க. ஒருவேளை ஞானஸ்நானம் கொடுக்குற சபை தண்ணியில் மூழ்கி கொடுக்குறாங்க அப்படின்ற சபையிலேருந்து வந்திருந்தீங்கன்னா உங்கள் போதகரை போய் பார்த்து எடுத்துக்கோங்க. மற்றவர்கள் இங்கே வந்து இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை பாருங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 3 நாட்களும் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நாங்கள் வருகைக்கு ஆயத்தப்படணும், கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வருகை வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் நாங்களும் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கும் போது, பின்பு உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபமாகும் போது நாங்களும் ஆகணும். இனி நாங்கள் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்க விரும்பவில்லை, அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்த விரும்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் 2 கரங்களையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீர் வரும்பொழுது நானும் என் வீட்டாரும் என் குடும்பமும் இந்த வருகையில் பிரவேசிக்க வேணும் அப்பா. அந்த இமை பொழுது நான் தவற விட்டு விடவே கூடாது ஆண்டவரே. நான் இனி ஒவ்வொரு நாளும் அதற்காக காத்திருக்க போகிறேன். அப்படி ஒப்பு கொடுக்குறவங்களா கரங்களை உயர்த்துவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த 3 நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் மத்தியில் பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த இடத்தை, இந்த கிராமத்தை, இந்த மக்களை ஆண்டவரே, இங்க இருக்கிற அத்தனை பேர், இந்த ஒளிபரிக்கு வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரை மீட்டுக்கொள்ள விரும்பினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களையும் மோடு கூட வருகையில சேர்த்துக்கொள்ள விரும்பினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த எச்சரிப்புக்கு, இந்த வார்த்தைக்கு, இந்த அழைப்புக்கு அவர்கள் செவி சாய்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. பேசப்பட்ட வார்த்தைகள் இந்த ராத்திரி வேளையில் அவர்கள் படுக்கைகளில் பேசட்டும்.
எழுந்திருக்கும் போது பேசட்டும். அவர்கள் ஆத்மாவை உமக்கு நேராக திருப்பட்டும். ஆண்டவரே, உம்மை தேடக்கூடாதபடிக்கு, உம் பக்கம் திரும்பக்கூடாதபடிக்கு அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற அல்லது தடுக்க பார்க்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்தாபுரப்படுத்துகிறோம். ஒரு திரள் கூட்டம் மண்டையில திரும்பமணி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்காக ஜெபித்தவர்கள், இந்த கூட்டத்துக்காக உழைத்தவர்கள், கொடுத்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமாக வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.